எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கௌரி குக்கிங் கிளாஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் குக்கிங் கிளாஸ் சாம்பார் அப்படிங்கிற தலைப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. செகண்ட் குக்கிங் கிளாஸ்க்கு வந்து இவ்வளோ கேப் ஆகிடுச்சு, ஏன்னா நம்ம கிச்சன்லாம் ரெனோவேட் பண்ணதுனால. ஓகே, செகண்ட் குக்கிங் கிளாஸோட தலைப்பு வந்து நீங்கள் எல்லாரும் நிறைய பேர் கேட்ட ரிக்வஸ்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன். மாவு, அதாவது நம்ம சவுத் இண்டியனில் வந்து இட்லி தோசைங்கிறது அன்றாடம் ஒரு அங்கமாயிடுச்சு. அது நிறைய பேருக்கு வந்து அதில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அந்த இட்லி தோசை மாவு இது ரொம்ப சிம்பிளாக என்னது இட்லி தோசை மாவு அப்படின்னு இருக்குது. பட் இதில் நம்ம வந்து 20க்கு மேலே டெமோ காமிக்க போகிறோம். அது என்னென்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம குக்கிங் கிளாஸோட நோக்கமே வந்து 20-30 ரெசிபி காமிக்கிறோம். அது மட்டும் இல்லை நம்மளோட நோக்கம். உங்களை ஒரு எக்ஸ்பர்ட் ஆக்கிடுவேன். இப்போ சாம்பார் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாத்துக்கும் அந்த அடிப்படை நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அதே மாதிரி இப்போ இட்லி தோசைலாம் தெரியாதவங்க, எனக்கு தெரியவே தெரியாது இட்லி தோசை, நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வரேன் அப்படிங்கிறவங்களும் இந்த கிளாஸில் சேர்ந்துக்கலாம். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நாங்கள் ரெகுலராக இட்லி தோசை தான் பல வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறவங்களும் சேர்ந்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நிறையா வந்து அந்த ஹேக்ஸ், அந்த என்னென்ன கஷ்டம் வரும், அதில் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லித்தருவோம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது, பார்த்துட்டு அதை பார்த்து நாங்கள் கற்றுக்கலான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிளாஸ் கிடையாது. ரெசிபியோடு சேர்த்து அடிப்படையாக அந்த இட்லி தோசை அந்த வெரைட்டிஸில் நீங்கள் அக்கு வேற ஆணி வேற எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். ஏன்னா ஒரு அந்த இன்க்ரீடியன்ட்ஸ், அந்த அரிசி வகைகள், உளுந்து, இதெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறது, அதை எப்படி ஊற வைக்கிறது, அப்புறம் டெமோ அரைச்சி காமிப்போம், மிக்சியில் கிரைண்டரில் அந்த மாதிரி அரைச்சி காமிப்போம். இட்லி வந்து நம்ம எப்படி இட்லி பிளேட் செலக்ட் பண்ணுறது அதை ஊற்றி காமிப்போம். அந்த டைமிங்கு, அதில் என்ன தப்பு வரும், ஏன் இட்லி இறுகி போயிடுது, தோசை ஏன் ஒட்டி வருது, அந்த மாதிரி எல்லா டெமோவும் நாங்கள் காமிச்சிருவோம். என்னென்ன வெரைட்டிங்கிறது நான் சொல்கிறேன் இப்போ. ஸோ நீங்கள் வந்து இந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதில் எல்லாமே கரைச்சி குடிச்சிடலாம். இட்லி தோசை வெரைட்டிஸில் நீங்கள் எல்லாமே கரைச்சி குடிச்சிடலாம். உங்களை ஒரு எக்ஸ்பர்ட் ஆக்கிடுவேன், அது மட்டும் என்னால் ஷுவராக சொல்ல முடியும். ஆல்ரெடி சாம்பார் கிளாஸில் வந்து அட்டன் பண்ணவங்க நிறைய பேர் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. குறிப்பாக வந்து ஒரு பொண்ணு அப்போ தான் படித்து முடிச்சுட்டு பிகினர், பெருசாக சமையல் தெரியாது, அவங்க அட்டன் பண்ணாங்க. அவங்க வந்து இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கிளாஸும் ரொம்ப எங்களுக்கு அவ்வளோ புரியாமல், ஏன்னா சமையலே தெரியாதவங்க வந்து அதை அட்டன் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ புரியாமல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி, குக்கிங் கிளாஸ் என்னைக்கு போகுதுன்னா அக்டோபர் 20ஆம் தேதி புதன்கிழமை ஃபஸ்ட்டு கிளாஸ் இருக்கும். செகண்ட் கிளாஸ் வந்து வியாழக்கிழமை, அடுத்த நாள் 21ஆம் தேதி வியாழக்கிழமை. 2 நாள் இருக்கும் இந்த கிளாஸு. மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் இந்த கிளாஸ் போகும். ஸோ அந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 4.5 மணி நேரம் வச்சுக்கலாம். 12 மணிலேருந்து 4.5 மணி நேரம், மத்தியானம் 12 மணிலேருந்து. புதன்கிழமையும் அதே டைமிங் தான், வியாழக்கிழமையும் அதே டைமிங் தான். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கும். நீங்கள் அந்த 2 நாள் நடந்த கிளாஸில் இருக்க உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இந்த 3 நாளுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து 800 rupees பே பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து ஒரு ஜூம் லிங்க் கொடுத்துருவோம். இப்போ இந்த கிளாஸோட ஆன்லைன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது எல்லாம் அந்த கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து 800 rupees பே பண்ணி புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் லிங்க் வந்து அந்த கிளாஸ் நடக்கிறதுக்கு முதல் நாள் 20ஆம் தேதி கிளாஸ்னா 19ஆம் தேதி ஜூம் லிங்க் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நாள் ஒரு 4லேருந்து 4.5 மணி நேரம், அடுத்த நாள் ஒரு 4லேருந்து 4.5 மணி நேரம். ஸோ ஒரு 8 மணி நேரம் இல்லை 9 மணி நேரம் மொத்தமாக இந்த கிளாஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒர்த்து. அடுத்தது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து ஒரு 1 hour வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கும். அது மேபி ஒரு 1/2 hour கூட எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அதில் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லைன்னா கூட நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்கு கண்டிப்பாக வாங்க. ஏன்னா மற்றவங்க கேட்குற டவுட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து என்னென்ன வெரைட்டின்னு பார்த்துடலாம். அதுக்கு முந்தி இன்னொன்று சொல்கிறேன். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணும்போது நம்ம வெப்சைட்குள்ளே போய் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த கிளாஸில் இருக்க ரெசிபி இருக்கு இல்லையா, அதனோட ரிட்டன் காப்பி நீங்கள் வந்து அதில் கொடுத்துருவோம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இன்னொன்று, நீங்கள் அந்த கிளாஸை வந்து நாங்கள் ஒரு 1 week கழித்து அப்லோட் பண்ணிடுவோம் வெப்சைட்டில். ரெக்கார்டட் செஷனாக அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் 1 time கிளாஸ் பே
பண்ணிட்டீங்க 800 rupees. நீங்கள் எனி டைம் அதில் வந்து அந்த ரெக்கார்டட் செக்ஷன் வந்து போட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். அதனால கண்டிப்பாக நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜூம் கிளாஸ்க்கு பணம் கட்டி புக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த ரெக்கார்டட் செக்ஷனை நீங்கள் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த கிளாஸில் என்னென்ன டெமோ காமிக்க போகிறோன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு தான் இது. எனக்கே மறந்து போயிடும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். கீழே வந்து நம்ம கிளாஸோட ஆன்லைன் லிங்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கனாலும் இந்த லிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். முதல்ல வந்து இந்த அரிசி வெரைட்டி, உளுந்து, வெந்தயம், அப்புறம் ஜவ்வரிசி, அப்புறம் தானியங்கள், இதெல்லாம் என்னென்ன எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரே மாவு அரைச்சிட்டு அந்த மாவுலே எப்படி இட்லி, தோசை, பணியாரம் எல்லாமே பண்ணுறது அப்படின்னு அந்த மாவு வந்து கிரைண்டரில் டெமோ காமிக்க போகிறோம். அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக வெறும் இட்லி மட்டும் அதில் செய்யலாம் வந்தால் வரும். இட்லி மாவு தனியாக, தோசை மாவு அது தனியாக, பணியார மாவு அது தனியாக காமிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வெந்தய இட்லி, அதாவது இட்லி வெரைட்டிஸில் நான் சொல்கிறேன். வெந்தய இட்லி, குஷ்பு இட்லி, காஞ்சிபுரம் இட்லி, ரவா இட்லி, ராகி இட்லி காமிக்க போகிறோம். அப்புறம் நம்மளோட இட்லி தோசை மாவே வந்து கிரைண்டர்லேயும் அரைச்சி பண்ணி காமிக்க போகிறோம், மிக்சியில் அரைச்சும் இட்லி பண்ணி காமிக்க போகிறோம். அதுக்கப்புறம் தோசை வெரைட்டிஸில் வந்து ரோஸ்ட் தோசை, நல்லா கிறிஸ்பியாக மசால் தோசைலாம் நம்ம ஹோட்டலில் சாப்பிடுவோம்ல, அதுக்கான மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்ல போகிறோம். பன் தோசை, சாஃப்டாக மெத்துன்னு இருக்க ஊத்தப்பா தோசைக்கு, கார தோசை, நீர் தோசை, ரவா தோசை அதெல்லாம் காமிக்க போகிறோம். கோதுமை தோசை வந்து நம்ம 3 வெரைட்டியாக காமிக்க போகிறோம். அது நீங்கள் கிளாஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். கோதுமை மாவை கரைச்சி எப்படி பண்ணுறது, இல்லை முழு கோதுமையை அரைச்சி எப்படி தோசை பண்ணுறது, இல்லை கோதுமையை வந்து மில்லில் கொடுத்து நம்ம எப்படி ஒரு தோசை மாவு மாதிரி அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது, அந்த மாதிரி 3 வெரைட்டியாக காமிக்க போகிறோம். ராகி தோசை, சோள தோசை, மல்டி கிரெயின் தோசை, அதாவது கம்பு, ராகி, சோளம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு தோசை. வெஜிடபிள் தோசை, வெஜிடபிள் தோசைனா தோசை ஊற்றி அதில் வெஜிடபிள் போடுறது கிடையாது, வெஜிடபிளே அரைச்சி நம்ம மாவுலேயே அரைச்சி பண்ணுற தோசை. அது வந்து தோசையாக எப்படி பண்ணுறது, வெஜிடபிள் அடையாக எப்படி பண்ணுறது, அது ரெண்டுமே காமிக்க போகிறோம். சோள பணியாரம் காமிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக வந்து ஆப்பம், பெசரட் தோசை, அடை தோசை அதுவும் காமிக்க போகிறோம். ஸோ இத்தனை தோசையும் நம்ம டெமோ காமிக்க போகிறோம். இதில் சில மாவு எல்லாமே வந்து நம்ம ஆட்டுறதும் நம்ம டெமோ காமிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்களா இதில் எவ்வளோ வெரைட்டி இருக்குது. இதில் காமிச்ச டெமோ எல்லாமே பாதி முதல் நாளும் 20ஆம் தேதியும் பாதி 21ஆம் தேதியும் பிரித்து நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இதில் வந்தீங்கன்னா இத்தனை விதமான இட்லி, இத்தனை விதமான தோசை இது கற்றுக்கலாம். மெயினாக இந்த ஹேக்ஸ், தோசை ஊற்றும் போது, ஹேக்ஸ் இட்லி ஊற்றும் போது அதெல்லாம் கூட நிறையா சொல்லி தருவோம் நாங்கள். கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இட்லி தோசையே எனக்கு செய்ய தெரியாது பட் கற்றுக்கணுன்னு ஆசை இருக்கவங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு இருக்கவங்களும் கூட இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி வந்து உங்களை வந்து ஒரு இட்லி தோசை எக்ஸ்பர்ட் ஆக்கிடுவேன். இந்த குக்கிங் கிளாஸ் வந்து 20ஆம் தேதி 21ஆம் தேதி 2 நாள் நடக்க போகுது. 22ஆம் தேதி கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கும். ஸோ இது 3க்குமா சேர்த்து நீங்கள் பே பண்ண போகிறது ஒன்லி 800 rupees. இந்த ஆன்லைன் கிளாஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் கௌரி வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கிளாஸ்க்கு 800 ரூபாய் பணம் கட்டி புக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு 19ஆம் தேதி ஜூம் கிளாஸோட லிங்க்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ரெக்கார்டட் கிளாஸை நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் உங்களுக்கு டவுட் இருக்கும்போது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி எல்லாமே ரிட்டன் வெர்ஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேவா? உங்கள் எல்லாத்தையும் கிளாஸில் மீட் பண்ண ஆர்வமாக இருக்கேன். கிளாஸில் மீட் பண்ணலாம். பாய்.